السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن فضالة بن عبيد رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: المجاهد من جاهد نفسه في طاعة الله. ரவாஹு அஹ்மது வல் பஸார் வத்தப்ரானி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே. அண்ணலும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் போராடக்கூடிய அந்த போராட்டங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் மனதுடன் போராடக்கூடிய அந்த போராட்டம் என்பதை இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுவாங்க. ஃபதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அஹ்மதி என்ற நூலிலும் பஸார் என்ற நூலிலும் தப்ரானி என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க: அல் முஜாஹிது, போராடக்கூடியவர், மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபி தஆத்தில்லா, அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விஷயத்தில் தனது மனதுடன் நடத்தும் போராட்டத்தில் வெற்றி பெறுபவரே உண்மையான வீரர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த மனதுடன் போராடி அந்த மனிதன் அந்த மனதை வென்று தியாகம் செய்கின்றாரே அவர்தான் உண்மையான வீரர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட மனதை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்த வேண்டும், அதற்காக வேண்டி மனிதன் போராட வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். ஒரு சமயம் ஜனாதிபதி ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வெளிநாட்டு தூதுவர்கள் என்ன செஞ்சாங்க, சிலர்கள் வருகை புரிஞ்சாங்க. அவங்க அந்த தூதுவர்கள் என்ன செஞ்சாங்க, தலைநகர் பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ குடிசைகள் நிரம்பிய மதீனமா நகரத்தை காட்டப்பட்டுச்சு. இதுதான் தலைநகரம் என்பதாக காட்டப்பட்டுச்சு. ஜனாதிபதியின் மாளிகையை பற்றி என்ன செஞ்சாங்க, விசாரிச்சாங்க. ஜனாதிபதியினுடைய வீடு எங்கே இருக்குது, அவங்களுடைய மாளிகை எங்கே இருக்குது என்பதாக விசாரிக்கப்பட்ட பொழுது ஒரு சாதாரண ஒரு குடிசை என்ன செய்யப்பட்டுச்சு, காண்பிக்கப்பட்டுச்சு. அந்த குடிசையின் பக்கம் என்ன செஞ்சாங்க, அந்த வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு சாதாரண ஒரு குடிசையாக அது காணப்பட்டுச்சு. அந்த குடிசைக்கு சென்று ஜனாதிபதி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்க ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்பதாக அங்குள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அந்த இடத்திற்கு போன உடனே மண் தரையில் ஹஸ்ரத் ஜனாதிபதி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒரு ஜனாதிபதி ஒரு மண் தரையில் ஒரு மரத்தடியில் படுத்து கிடக்கிறாங்களா என்பதாக இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். வந்த தூதுவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மனிதரை பார்த்தா ரோமானிய பாரசீக பேரரசு வல்லரசு மிக்க நாடுகளெல்லாம் இவங்களை பார்த்தா நடுங்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இவங்க சாதாரண ஒரு மனுஷராக இருக்கிறாங்க, ஒரு மண் தரையில் படுத்து கிடக்கிறாங்க. இவங்களை பார்த்து பேரரசு உள்ள வல்லரசு நாடுகளெல்லாம் நடுங்குகின்றது என்பதாக அந்த வந்த தூதுவர்களுக்கு புரியாத புதிராக அவங்களுக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்தில் பேட்டி காண்றாங்க. பேட்டி காணிட்டு கடைசியாக என்ன செய்கிறாங்க, தங்களின் மன்னர் கொடுத்து அனுப்பிய அன்பளிப்பு பொருட்களான வாசனை திரவியம், அடிமை பெண்ணு, கொடிய நச்சுத்தூள், இந்த மூன்றையும் என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பு செய்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா
அந்த வழியாக போகக்கூடிய ஒரு சஹாபியை, ஒரு தோழரை அழைத்து என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சஹாபி, இல்லை ஜனாதிபதி, அவங்களை என்ன திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த அடிமை பெண்ணை நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் முடித்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண்ணை கொடுத்துட்றாங்க. பிறகு வாசனை திரவியம், அது வெளிநாட்டு தூதுவர்கள் ஒரு வாசனை திரவியம் கொடுத்து விடுறாங்கன்னா அது எந்த அளவிற்கு மிக விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது நாமெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாசனை திரவியத்தை என்ன செஞ்சாங்க, மஸ்ஜித் நபவியினுடைய நாலாபுறங்களிலும் என்ன செஞ்சாங்க, பூசினாங்க. அவர்களின் செயலை பார்த்து வெளிநாட்டு வந்த தூதுவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா, என்னை விட எனது குடிமக்கள் இதனுடைய நறுமணத்தை அனுபவிக்க தகுதி பெற்றவர்கள், என்னை விட இந்த குடிமக்கள் தான் இதை அனுபவிப்பதற்கு தகுதியானவங்க, அதனால தான் அங்கே பூசின மஸ்ஜித் நபவியில் இந்த நறுமணத்தை பூசின அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த நச்சுத்தூள் எதற்காக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. உடனே வந்த தூதுவர்கள் சொன்னாங்க, உங்களில் முக்கிய எதிரியை அழிப்பதற்கு என்பதாக பதில் கூறினாங்க. யாராவது உங்களுக்கு ரொம்ப கடினமான எதிரி இருந்தாங்கன்னா இந்த நச்சுத்தூளை கொண்டு அவங்களை என்ன செய்யுங்க, அழித்து விடுங்கள் என்பதாக சொன்னது தான் தாமதம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய முக்கிய எதிரி என்று பார்த்தா என்னுடைய மனது தான், அதைத்தான் என்னால் அழிக்க முடியவில்லை என்று கூறி அந்த நச்சுத்தூள்களை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாயில் போட்டு விட்டார்கள். தூதுவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், தடுத்து பார்த்தாங்க, முடியலை. ஆனால் அந்த கொடிய நச்சுத்தூள்களினால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை, அவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. இதை பார்த்து அந்த தூதுவர்களுக்கு இவர் மனிதர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் என்ன செஞ்சு எழுப்பியது. கொடிய நஞ்சின் சக்தியையும் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டிருந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்களே தன்னுடைய மனதோடு அவங்க போராடி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அப்படிப்பட்ட மனதை என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும், அதோடு போராட வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக. தனது மனதை தூய்மைப்படுத்த வேண்டுமையானால் திக்ரின் மூலம் நம்முடைய நாவை நனைத்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு உபதேசமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை தந்தது மட்டுமல்லாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தோழர்களுக்கு கூறுவார்களாம், உங்களது நாவு அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு நனைந்து கொண்டே இருக்கட்டும். ஏன்னா அந்த மனதுடன் போராடக்கூடிய போராட்டம் மிகப்பெரியது. அதை வென்றுவிட்டால் அந்த மனிதர் உண்மையான ஒரு வீரராக, இறை நம்பிக்கையாளராக ஆகிவிடுவார் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. பொதுவாக சஹாபாக்களின் நிலை எப்படின்னா, இறை ஆணை வந்து விட்டால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டால் அதற்கு தங்களை அர்ப்பணிப்பவர்களாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்குன்னா, இன்னென்ன தோழர்களே, இன்னென்ன போரில் நீங்கள் என்ன செய்வீங்க, ஷஹீதாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டாலும் கூட குழப்பம் எதுவும் இல்லாமல், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் தங்களுடைய மனதை என்ன செய்வாங்க, பாதுகாத்து இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் விளங்கினார்கள். நாம ஏன் இந்த போருக்கு போகணும், நம்ம ஏன் ஷஹீதாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், அப்படி வரக்கூடிய எண்ணத்தையும் கூட தூக்கி எறிந்து விட்டு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனதோடு போராடி இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் தான் அந்த சத்திய சஹாபாக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே. அப்படிப்பட்ட உயர்வான மனதோடு வாழக்கூடிய, இறை நம்பிக்கையுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.